friends, welcome to மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல சூப்பரான நல்ல சாஃப்ட்டான பஞ்சு போல அப்பம் பண்ண போறோம். இதுல நம்ம இன்னைக்கு வெல்லம் சேர்த்து பண்ண போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் வெல்லம் எடுத்துர்க்கேன். நல்ல பவுடர் பண்ண வெல்லத்துல 1 கப் எடுத்துர்க்கேன். இது 150 கிராம். இத ஃபர்ஸ்ட் ஒரு panல மாத்திடலாம். கூடவே 1/2 கப் போல தண்ணி. வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். சேர்த்துட்டு பதம் எதுவுமே தேவையில்ல. வெல்லம் கரைஞ்சா மட்டும் போதும். இப்போ வெல்லம் இந்த மாதிரி கரைஞ்சதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாம். இருக்கட்டும். இப்போ நம்ம மாவு பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் ரவை எடுத்துர்க்கேன். வறுக்காத ரவை தான், மெல்லிசான ரவையில 1 கப் எடுத்துர்க்கேன். இத ஒரு பவுல்ல மாத்திடலாம். கூடவே நம்ம லைட்டா ஆற வச்சிருந்தோம்ல வெல்லப்பாகு, அதை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. அப்ப ஏதாச்சும் தூசி அழுக்கு இருந்துச்சுனா வந்துரும். வெல்லத்துக்கு பதிலா நம்ம சர்க்கரை சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். 1 கப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு 10 நிமிஷம் போல ஊறட்டும். அப்பதான் நமக்கு அரைக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். வச்சிடலாம். இப்போ ரவை நல்லா ஊறி ரெடியா இருக்கு. இதை ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கோங்க. எல்லாத்தையும் மாத்தினதுக்கு அப்புறமா இது கூடவே 1/2 கப் துருவுன தேங்காய் சேர்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா ரொம்ப கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கேன். நல்லா ஸ்மூத்தா எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ இதை ஒரு பவுல்ல மாத்திடலாம். இது கூடவே 1/4 கப் அரிசி மாவு. எந்த அரிசி மாவுனாலும் ஓகே தான். நான் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். கூடவே 1 சிட்டிகை உப்பு, அப்புறமா நல்ல வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், கடைசியா 1 டீஸ்பூன் நெய். ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாவே போதும். அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் போல தண்ணி. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல தண்ணி சேர்க்குறேன். தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டா மட்டும் நம்ம சேர்த்தா போதும். அரைக்கும் போது அதிகமாக தண்ணி சேர்த்துருந்தோம் அப்படின்னா தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்காதீங்க. ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். தோசை மாவு பதம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம உடனே பண்ணுறதுனால ஓகே. ஆனால் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சாஃப்டாக இருக்கும். ஆனால் நான் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடுறேன். இப்போ பாருங்க, மாவு நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. கொஞ்சம் கூட நம்ம வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட இருக்கும். ஒருவேளை தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கல, கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம பொரிச்சிடலாம். எண்ணெயை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. குறைவான சூடில் இருந்துச்சு அப்படின்னா புஷ்ஷுன்னு வராது, ஒரு மாதிரி ஃப்ளாட்டாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும், ஆனால் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால ரொம்ப அதிகமான சூடில் இருக்கக்கூடாது. நம்ம போட்டதும் அப்படியே பபிள்ஸ் வருதுல, அந்த ஸ்டேஜில் இருக்கணும். இதுலேருந்து ஒரு கரண்டி எடுத்துகிட்டு நம்ம உள்ளே சேர்த்ததும் அந்த மாதிரி பபிள்ஸ் வருதுல, இந்த ஸ்டேஜில் இருக்கணும். ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அப்படியே ஃப்ளாட்டாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஒரு 10-15 செகண்ட்ஸ்லேயே அப்படியே மேலே வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி அதுவே மேலே வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக அப்படியே எண்ணெயை லைட்டாக அது மேலே நம்ம ஸ்ப்ளாஷ் பண்ணும்போது அப்படி நல்லா புஷ்ஷுன்னு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகுறது வரைக்கும் நம்ம பொரிய வச்சு எடுக்கணும். இது கொஞ்சம் சின்ன சைஸ் கடாய்ங்கிறதுனால என்னால் ஒன்று தான் போட முடியுது. கொஞ்சம் பெரிய சைஸ் தான், நம்ம நிறைய கூட போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம். அதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இதில் நமக்கு கிட்டத்தட்ட 12 பீஸ் கிடைக்கும். நம்மளோட வெல்லத்தோட கலரை பொறுத்து இருக்குது. வெல்லம் டார்க்காக இருந்துச்சுன்னா அப்பமும் நல்லா டார்க் கலரில் வரும். லைட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் லைட் கலரில் வரும். பாருங்கள், எல்லாமே பொரித்து ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படியே நல்லா சாஃப்டாக மெதுன்னு இருக்கும். டடா, நம்மளோட சூப்பரான ரவா அப்பம்லாம் ரெடியாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. நல்லா ஆறுனதுக்கப்புறமும் அப்படியே சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? நீங்களும் இந்த கார்த்திகை தீபத்துக்கு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.